ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைல்ஸு கிரானைட்டில் உள்ள உப்பு கரையில் எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான எர்த் மஸ்க் லிக்விட் வாங்குறதுக்கு இப்போ கடைக்கு போக போகிறோம். ஆரம் வள்ளி பெயிண்ட்ஸ் கடைக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் செக்காலை காலேஜ் ரோட்டில் இருக்குது. காலேஜ் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது இந்த கடை. இது வந்து நேரோலேக் பெயிண்ட் கடை. ஆக்சுவலி இது பழைய கடை, ரொம்ப பழைய காலமாக இருக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். இந்த கடையில் போய்ட்டு நம்ம எர்த் மஸ்க் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்துட்டு அந்த டைல்ஸில் உள்ள கிரானைட் உள்ள உப்பு கரையெல்லாம் எப்படி எடுக்கிறதுங்கிற அந்த டெமோ வீடியோ பார்ப்போம் வாங்க. இங்கே வந்துட்டு பெயிண்ட்ஸு, ஹார்ட்வேர்ஸு, அந்த லேடரு, இந்த மாதிரி வால்பட்டி, இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களுமே நல்ல தரமான பொருட்கள் நியாயமான விலையில் கிடைக்குது. இங்கே காரைக்குடி சரௌண்டிங்கில் உள்ளவங்க வந்து வாங்கி பயன்பெறலாம். அந்த டோர் ஹேண்டலு, இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் ப்ளஸ் பெயிண்ட்டு, பட்டி, அந்த சீலிங் பண்ணுறது, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லா விதமான பெயிண்ட்டும் கிடைக்கிது. எர்த் மஸ்க் ப்ராடக்ட்டும் இங்கே வச்சுருக்காங்க. நிறையா கடையில் எல்லாமே ஃபுல்லாக ஐட்டங்கள் எப்போவுமே இருக்கும். தரமான பொருட்கள் நல்ல நியாயமான விலையில் கொடுக்குறாங்க. வாங்கி காரைக்குடி வாழ் மக்கள் வாங்கி பயன்பெறலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. அந்த பெயிண்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஹெச்எஸ்ஆர் வாங்கிட்டு போவோம். எர்த் மஸ்க் வீட்டில் இருக்குது. ஹெச்எஸ்ஆர் மட்டும் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போவோம். கடைக்கு புதுசா பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற? இல்லையா, இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற? யோ, முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்னு கேட்டையா? பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவ? ஆஹா, உப்பு கரை பொங்குது பாருங்க. பொங்குதா உப்பு கரைக்கு பாருங்க. வேற இல்லை, இது இப்படி பொங்குது. நம்ம கையில் பட்டா ஏதாவது ஆகுமாண்ணா? ஆகாது. ஆனால் க்ளவுஸ் போடணும். க்ளவுஸ் மஸ்ட் போட்டுக்கணும். ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னு, இந்த வெட்டுக்காயெல்லாம் இருக்கும்ல, காய்கறி இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுத்தும். அதனால க்ளவுஸ் மஸ்ட் தான். உப்பு கடை மட்டும் தான் பொங்கும். இப்போ இங்கே பாருங்க பொங்காது, தெரியுதுங்களா? இங்கே பொங்கலை, தெரியுதுங்களா? இங்கே தண்ணி போல இருக்குதா? அப்படியே இங்கே பாருங்க பொங்குதா? சால்ட்டில் மட்டும்தான் போடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரை வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்குது. அது அப்படியே நம்ம காணா போயிட்டு இருக்கு. ஸோ இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். நீங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த உப்பில் மட்டும்தான் பொங்கும். ஏறி பொங்கி வருது பார்த்தீங்களா? சால்ட் எல்லாம் கரைஞ்சிடும். எவ்வளோ ஊற்றிடும் பாருங்க. இவ்வளோ தான் குறைஞ்சிருக்குது வரைக்கும், சரிங்களா? கீழே எப்படி கொஞ்சோண்டு யூஸ் பண்ணாலே வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம்ண்ணா. ஆமாம், பார்த்தீங்களா? இதெல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு. இருக்கிறத மட்டும் தேய்ச்சா அந்த உப்பு கரைஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்தீங்க இந்த ஏரியாவில் எவ்வளோ வந்து உப்பு கரை இருந்துச்சுன்னு. இப்போ அது மொத்தமாக க்ளீன் ஆகி உங்களுக்கு க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த ஏரியா மாதிரி தான் நிறைய உப்பு கரை இங்கே இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்குன்னு. அந்த லிக்விட் வலிஞ்ச லிக்விட் கீழே பாருங்கள். கீழே இருக்குல்ல அந்த லிக்விட், அதுலேயே அந்த கீழே தேய்ச்சிடலாம். பாருங்கள், வலிஞ்ச இடத்துல அந்த சால்ட்லாம் இப்படி கரைஞ்சிச்சு பாருங்கள். ஊற வச்சுட்டு அப்படியே கரைஞ்சிடுங்களா உங்களுக்கு? இந்த ஊர்னத்தெல்லாம் கரைஞ்சிச்சு. ஊர்னத்தில் ஓகேண்ணா, இது மட்டும் தேய்ச்சா எவ்வளோ தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது. இது வந்து ஒயிட் சிமெண்ட். தெரிஞ்சா பாருங்க, நல்லா பாருங்க. இது ஒயிட் சிமெண்ட். இது ஒயிட் சிமெண்ட் பூசும்போது இங்கே பட்டிருக்கு. ஒயிட் சிமெண்ட் வந்து ஸ்டெயினில் கன்சிடர் ஆகாது. ஒயிட் சிமெண்ட் போகாது. ஆக்சுவலாக ஒயிட் சிமெண்ட் போயிடுச்சுன்னா ஜாயிண்ட் போயிடும்ல. ஒயிட் சிமெண்ட் எதுவுமே ஆகாது. அதனால் ஜாயிண்ட் நடுவில் இந்த ஒயிட் சிமெண்ட் தான் போடுவாங்க. ஒயிட் சிமெண்ட் போடும்போது டைல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிப்பாங்கல்ல, நம்மளது வந்து போட்டால் ஒயிட் சிமெண்ட் எதுவுமே ஆகாது. இது வந்து ஸ்டெயினில் கன்சிடர் ஆகாது. அதனால் ஒயிட் சிமெண்ட் ஜாயிண்ட்டும் போகாது.